காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திடீரென சந்தித்து பேசினார். தேர்தல் நெருங்கும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் அவர்கள் பேசிக் கொண்டது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்களின் கருத்தால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதன் நீட்சியாக தனிநபர்களின் கருத்து காங்கிரஸ் கருத்தாக ஆகாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைத்துள்ள திமுக கூட்டணியுடன் தொகுதிகளை இறுதி செய்யும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திடீரென சென்னை வந்தார். சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதலமைச்சர் டி.எஸ். சிங் தியோ அவருடன் வந்திருந்தார். விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள நட்சத்திர விடுதியில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளோடு சுமார் 45 நிமிடங்கள் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற காங்கிரஸ் குழு முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோருடன் முதற்கட்ட தொகுதி உடன்பாடு குறித்து ஆலோசனை நடத்தியது. பின்னர் ஸ்டாலின், கனிமொழி, கே.சி. வேணுகோபால் மட்டும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது கூட்டணி தொடர்பாக கே.சி. வேணுகோபாலிடம் திமுக தரப்பில் பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர், மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அதுபோன்ற தாமதம் மற்றும் குளறுபடிகள் இம்முறை இருக்கக்கூடாது என திமுக தரப்பில் உறுதிபட தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சிகளை சேர்த்து மொத்தம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ள திமுக ஒவ்வொரு வாக்கும் சிதறாமல் கூட்டணிக்குள் வர வேண்டும் என கவனம் செலுத்துகிறது. இந்நிலையில் கோஷ்டி பூசல்களை மறந்து வேட்பாளர்களுடன் கட்சியினர் ஒற்றுமையாக பணியாற்ற காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் விருப்ப தொகுதிகள் பட்டியலை வழங்கிய கே.சி. வேணுகோபால் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும், தேமுதிக கூட்டணியில் இணைந்துள்ளதால் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வென்றதை சுட்டிக்காட்டி இம்முறை வெற்றிக்கு முக்கியத்துவம் அளித்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே ஆட்சியில் பங்கு தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரிடம் விளக்கம் அளித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு மூலம் சலசலப்பு நீங்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக குழுவுடன் காதர் மொய்தீன் தலைமையிலான இந்திய முஸ்லீம் லீக் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் குறைக்கிறோம், நீங்களும் எல்லா கூட்டணி கட்சியில் உள்ளவங்களும் குறைக்குமாறு கேட்டுக்கிட்டு 3 தொகுதியை கொடுத்துருக்கிறோம். அதில் ஒன்று தானம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்கிறாங்க. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவைகளுடன் இன்று திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சி ஆகியவற்றுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது.